அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த். நான் தான் சாப்பிடாம வந்தேன்னு பார்த்தேன், நீங்களாம் சாப்பிடல போல இருக்கு. ஜெய்ஹிந்த். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என்னுடைய குருவாக நான் பார்க்கக்கூடிய சைத்தன்யாஜி அவர்கள், பத்மநாபன்ஜி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப் சிந்தூரை பற்றி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போய் பேசியிருக்கேன், சில மாநிலங்கள்லேயும் கூட. மோஸ்ட்லி அது சிட்டிஸாக இருக்கும். ஒசூர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய 12ஆம் தேதி விருதுநகரில் ஒரு ரிமோட் வில்லேஜில் போய் பேசுகிறோம். ஏன்னா இந்த உண்மையான பாரதம் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. நகரங்கள் பாரதத்தை இயக்கக்கூடிய ஒரு பகுதி தானே தவிர நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிராமங்களில் தான் இருக்குது. ஸோ ஒரு நாட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நகரங்களில் இருக்கக்கூடியவங்க பேசுவாங்க. பாரதம் அப்படின்னு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் தான் இருக்கும் அப்படின்றது. அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய சைத்தன்யாஜி சின்மயா மிஷனுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. கடவுள் எனக்கு இந்த பிரார்த்தத்தை கொடுத்துருக்காரு, உங்கள் முன்னாடி இப்போ ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கு. குறிப்பாக மகாபாரதத்துக்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமைகள், நம்ம எத்தனை வருடம் முன்னாடி இப்போது 2025 கால சூழல்கள் மாறி இருக்கு, தொழில்நுட்பம் மாறிடுச்சு, எல்லாமே இருக்குது. ஆனாலும் நம்மளுடைய நாட்டோடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஆஃப் த நேஷன் அப்படின்றது நம்மளோட தர்மம். அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நம்ம வாழ்நாளில் யுத்தங்கள் ரொம்ப சில டைம் தான் நம்ம பார்ப்போம். வயது பெரியவர்கள் நிறையா பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக பல யுத்தங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த தலைமுறையினர் நேரடியாக பார்த்த ஒரு மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல், 26 ஆண்கள் கொல்லப்பட்டார்கள், 26 ஒரு சமூகத்தை அல்லாதவர்கள் கொல்லப்பட்டாங்க. மூன்றாவது 26 நிராயுதபாணிகள், அவங்ககிட்ட ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அதற்கு முன்னாடி அந்த ஏரியாவை அவங்க சர்வே பண்ணுறாங்க அந்த பயங்கரவாதிகள் 3 பேர் பாகிஸ்தானில். அந்த நாடு பயங்கரவாதம் அப்படின்றது ஒரே வார்த்தை தான், அது ஏன் மாறாதுன்றதுக்கான சமீபத்த உதாரணம் தான் பஹல்காம் தாக்குதல். அதில் சம்பந்தப்பட்ட மூசா என்ற பயங்கரவாதி பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பிரிவு SSG ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்னு சொல்லக்கூடிய அதை சேர்ந்த ஒரு போர் வீரன், ஒரு இராணுவ வீரன் தான் பயங்கரவாதியாக மாறி இங்கே உள்ள ஒரு தாக்குதல் நடத்தான். உலகத்திலேயே எங்கேயுமே நடக்காத ஒரு நிகழ்வு. ஒரு இராணுவ சீருடை நீங்கள் போட்டிங்கனாலே நீங்கள் மதம், சாயம் எதுவுமே கிடையாது, எதுக்குமே நீங்கள் அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த பணியில் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் அப்படி ஒருவன் ஒரு பயங்கரவாதியாக மாறி இங்கே அப்பாவிகளை கொல்றது, இதை ஒரு பெரிய வீரமாக அவங்க பார்த்தாங்க. என் கையில் ஒரு துப்பாக்கி இருக்குது, நிராயுதபாணியில் 26 பேரை சுட்டு கொள்வது படுகோழைத்தனம், கோழைத்தனத்திலையும் கோழைத்தனம்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவங்க பண்ணாங்க. அதன் பிறகு 23ஆம் தேதி பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் ஒரு அலுவல் ரீதியாக சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார். அடுத்த நாள் திரும்ப வரார் உடனடியாக. நம்மளுடைய முப்படை தளபதிகள் சந்திக்கிறாங்க இராணுவ அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களை. அப்போ அவர் சொன்னது, நேற்று டீக்ளாசிஃபை ஆச்சு, இதுக்கு முன்னாடி அதை நான் ஓப்பனாக பேச முடியாது, பட் நேற்று அது டீக்ளாசிஃபை ஆனதுனால நான் சொல்கிறேன். எனாஃப் இஸ் எனாஃப், பொறுத்தது போதும் அப்படின்னு. நீங்கள் இந்த பொறுத்தது போதும் அப்படின்றத கிருஷ்ணாவோட உபதேசமாக நீங்கள் மகாபாரதத்தில் கேட்டிங்கன்னா தெரியும். இவரது லெவலுக்கு மேலே அவர் என்ன சொன்னார்னா, அமைதியை நிலைநாட்டுறதுக்கு உன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நீ பண்ண அர்ஜுனா, முடியல, அவங்க விரும்பின போரை போய் நீ இப்போ கொடு அப்படின்னாரு. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கம்பேரிசன். இந்த 2 இதுக்கும் சம்மந்தப்பட்டதில் போரை நாங்கள் விரும்பலை, பொறுத்தது போதும், இனி நீங்கள் போய் ஒரு முடிவை எடுங்க அப்படின்ட்டு. முப்படை தளபதிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படி. அப்போது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது, பொருளாதாரம் இப்போ தான் நம்ம கோவிட் தாண்டி ஒரு 3 வருடம் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி பொருளாதாரம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த போர் தேவையா, எந்த அளவுக்கு பாகிஸ்தானை திரும்ப தாக்கணும், இல்லை இதை துறை ரீதியாக டிப்ளமேட்டிக்காக எடுத்துகிட்டு போகலாமா, பலது இருக்கும்போது நாட்டோடைய அரசியல் தலைமைக்கும் நாட்டோடைய இராணுவ தலைமைக்கும் ஒரே கருத்து தான் இருந்தது. மக்களுடைய மனநிலையமாக தான் இருந்துச்சு, எல்லாருமே கொதிச்சு போயிருந்தோம் அன்னைக்கு. அப்போது ஏதோ ஒரு இராணுவ நடவடிக்கை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் முடிவு செய்யப்பட்டுச்சு. பட் மக்கள் நம்ம எமோஷனலாக பார்ப்போம், உணர்ச்சி வசப்பட்டோம். நிறைய பேர் என்னையே திட்டிருக்காங்க, சேனலில் கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நீங்களே நிறைய பேர் போட்டிருப்பீங்க, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்திய ராணுவம், இவ்வளோ நாள் ஆச்சு,
நம்மலாம் ஒன்றும் பண்ண மாட்டோமா, அமெரிக்காவாக இருந்து அடிச்சிருக்கோம், இஸ்ரேலாக இருந்து அடிச்சிருக்கோம்னு சொல்லி இஸ்ரேலோட நம்ம கம்பேர் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா இஸ்ரேலுக்கு எத்தனை கோடிக்கணக்கான ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. இஸ்ரேலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு அது ஒரு இராணுவம் கிடையாது, ஒரு மிலிஷியா குரூப் தான். நாம் எதிர்த்து நிற்கிறது அப்படின்றது பாகிஸ்தான், பின்னாடி நின்று இயக்கிறது சைனா, இப்போ துருக்கிய இன்ஃப்ளூயன்ஸுமே அதில் இருக்குது. ஸோ 3 வலிமையான எதிரிகள். பாகிஸ்தான் நம்ம என்னதான் நம்ம வெற்றிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் கூட, ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 8வது பவர்ஃபுல் இராணுவம் பாகிஸ்தான். ஸோ அவங்க அந்த அணுவாயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோக் இராணுவம். ஸோ நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. இந்த கம்பல்ஷனில் தான் நம்ம அந்த இராணுவ நடவடிக்கையை முடிவு பண்ணுறோம். இராணுவ நடவடிக்கையை முடிவு பண்ணும் பொழுது இராணுவ தளபதிகளுக்கு முழு சுதந்திரம் வந்து அளிக்கப்படுது. நீங்கள் அப்படியே திரும்ப மகாபாரத அந்த 18 நாள் யுத்தத்தையும் இந்த 3 நாட்கள் யுத்தத்தையும் அப்படியே திரும்ப அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த யுத்தத்தோட மகாபாரத யுத்தத்தோட 3வது இல்லை 4வது நாளா அப்படின்னு தெரியாது. அப்போ அந்த சுதந்திரம் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய படைத்தளபதிகளுக்கு வழங்கப்படுது. சில இடங்கள்ல நம்ம மேனிப்புலேஷன், கிருஷ்ணாவே மேனிப்புலேட் பண்ணார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டோரி, டீட்டெயிலுக்குள்ள நான் போகிறதுல மகாபாரத்தை என்னை விட 100 மடங்கு தெரிஞ்சவர்கள் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம மேனிப்புலேஷன் பண்ணணும். இந்த மேனிப்புலேஷன் என்னன்னா எதிரியை கெஸ் பண்ண வச்சோம். எங்கே நம்ம தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றது நல்லா தெரியும் அவங்களுக்கு. இது போரா இல்லை தரைப்படை தாக்குதலா இல்லை விமானப்படை தாக்குதலா அப்படின்ற ஒரு கெஸ் ஒர்க் இருந்துச்சு. அந்த சமயத்தில் 3 கிருஷ்ணருடைய அந்த ஒரு டெக்னிக்கை டாக்டிக்ஸை நம்ம இங்கே பயன்படுத்தணும். ஒன்று நம்மளுடைய இஸ்ரோவுடைய சேட்டலைட்டுகள். அது சேட்டலைட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நடுநடுல பராமரிப்புக்காக ஆஃப் பண்ணி கேலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை காமிச்சிட்டு அந்த சேட்டலைட்டுகளெல்லாம் கொண்டு போய் பாகிஸ்தானுடைய தலை மேலே இந்தியாவுடைய இஸ்ரோ நிறுவனம் வச்சாங்க. அது முதல்ல. 2வது இந்தியாவுடைய தரைப்படை ஒரு கணிசமான அளவுக்கு மூமெண்ட்டை காமிச்சாங்க நம்ம ராஜஸ்தான் பக்கத்தில். ஸோ இவங்க நினைச்சாங்க ராஜஸ்தான் உள்ள வந்து இவங்க தாக்க போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த பக்கம் தயாரானாங்க. 3வது நம்மளுடைய போர் விமானங்கள் எல்லாமே அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய போர் விமானங்களை பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாலாகோட் மாதிரி மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துவோம், பிஓகே மேலே தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை எல்லை தாண்ட மாட்டாங்க அப்படின்றது. இது தவிர 4வது மேனிப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஜேர்னலிஸ்ட், டெல்லியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில குறிப்பிட்ட ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஒரு ஒரு மேனிப்புலேட்டிவாக ஒரு பிரச்சாரத்தை கொடுத்தோம். அந்த பிரச்சாரத்தைப்படி இந்தியா இது தேவையில்லைன்னு யோசிக்குது, ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சின்ன தாக்குதல் நடத்திட்டு இந்தியா விட்டுரும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது அப்படின்றத நம்ம பரப்ப விட்டோம். அந்த ஜேர்னலிஸ்ட், ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டை போச்சுனால அது ரகசியமாக இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அடுத்தடுத்தது நியூஸில் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சது. அதன் பிறகு 5வது மேனிப்புலேஷன், பாகிஸ்தானுடைய ISI உளவமைப்பு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்புக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபார்மர்ஸை வச்சு இந்தியா இந்த மாதிரியான தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க. அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. 5வது மிக முக்கியமானது, இப்போ பாகிஸ்தான் பதிலுக்கு என்ன பண்ணும்? ஏன்னா அணுவாயுதத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு, நம்ம அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டீமிங் அப்படின்ற ஒரு போர் யுக்தி இருக்குது. இந்த மகாபாரதத்திலே பயன்படுத்துகிறாங்க. எதிரி என்னென்னலாம் செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு சிமுலேஷனை இங்கே பண்ணி பார்க்குறது ரெட் டீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா அந்த காலத்தில் உருவாக்குனாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பல யுத்தங்களில் நம்ம மன்னர்கள் அந்த பேரரசர்கள் இருந்தபோது பண்ணியிருக்காங்க. ரெட் டீமிங்னா என்ன அப்படின்ட்டு. அப்போ ரெட் டீமிங் பண்ணோம் அப்படின்னா யார் இந்த இடத்துல பாகிஸ்தானில் முடிவெடுப்பாங்க? அவங்களுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அசீம் முனீர். அசீம் முனீருடைய மொத்த வரலாற்றையும் படித்து அசீம் முனீருடைய பர்சனாலிட்டி என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பார், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்திய இராணுவத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் தங்களை அசீம் முனீரா மாற்றிக்கொண்டு அந்த போர் யுக்திகளை டிபேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப டஃப். இப்போ ராணுவ அதிகாரியாக நான் தலைமை அதிகாரியாக இருக்கிறேன், தளபதியாக இருக்கிறேன். ராணுவம் கட்டுக்கோப்பானது மேலே இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அடுத்தது செஞ்சுட்டு தான் போகணும். மாற்றுக்கருத்து இது டெமோக்ரஸி கிடையாது. ராணுவம் வந்து டோட்டலாக வேற. அப்போ அந்த சூழ்நிலையில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, ராணுவ தளபதி ஒருத்தர் சிந்திக்கிறத விட அசீம் முனீரா 100 பேர் சிந்திச்சு என்னென்னலாம் பண்ணுவாங்க அவங்கன்ற தகவலை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எடுத்துகிட்டு வர சொல்லும் பொழுது நமக்கு அங்கே ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. கடைசியாக தேதி குறிக்கப்பட்டது
மே 7ஆம் தேதி விடிய காலையில் 1:23. அப்போ தேதி குறிக்கும் போது நம்ம என்னதான் எதிரியா இருந்தாலும் எதிரியோடைய நாட்டோடைய பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தர்மப்படி நைட்டு நேரத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த நைட் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது, எங்கே அடிக்கணுமோ அங்கே மட்டும் அடிக்கலாம், கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இரவு நேரத்தில் அந்த முடிவு எடுக்கப்படுது. முடிவு எடுக்கப்படும் பொழுது இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 85 போர் விமானங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள, 150 கிலோமீட்டரில் 85 விமானங்கள், இங்கே பாகிஸ்தானோட 45, கிட்டத்தட்ட 130 விமானங்கள் ஒரு 100-150 கிலோமீட்டர் கண்டஸ்டட் ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம். உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே முதல் முறையா இத்தனை போர் விமானங்கள் இத்தனை அடர்த்தியா இருந்தது அந்த சமயத்துல தான். இப்போ கௌரவர்கள் தரப்புல போர் நியதிகளை மீறி சில விஷயங்கள் அவங்க பண்ணாங்க மகாபாரதத்துல. அதே தான் பாகிஸ்தானும் பண்ணாங்க. அது என்னன்னா, அவங்களுடைய சிவில் விமானங்களை பறக்க விட்டு அதுக்கு நடுவில் ராணுவ விமானங்களை வைக்கிறது. ஒருவேளை நம்ம ஏவுகணை வைத்து அவங்க விமானங்களை தாக்கும் பொழுது ஒரு சிவில் விமானம் வீழ்த்தப்பட்டால் இந்தியா மேல ஒரு களங்கம் கற்பித்து ஒரு 350 பேர் இறந்துட்டாங்க, அது இந்திய ராணுவம் வேணும்னே சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முதல் நாள் அப்போ சில விமானங்களை நம்ம இலக்க நேற்று. நம்ம விமானங்களை இழந்தோம், விமானிகளை அல்ல. 1000 விமானங்களை வாங்கறதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. விமானி, அதுவும் போர் விமானி அப்படின்றது ஒரு 25 லட்சம் பேர்ல ஒருத்தர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எத்தனை கோடி விமானம் கீழே விழுந்தாலும் அந்த பைலட் அங்கிருந்து எஜெக்ட் ஆகணும் அப்படின்றதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய போர் விமானிகள் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த தாக்குதல் நடக்கும் பொழுது 23 நிமிடம் பாகிஸ்தானுடைய 9 இராணுவ அவங்களுடைய தீவிரவாத பயங்கரவாத முகாம்கள். அதில் நம்ம குறிப்பாக நீங்கள் எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்னன்னா, 22ஆம் தேதி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க, இந்தியா பதிலுக்கு அடிப்பாங்க அப்படின்றது தெரியும். அப்போ நிச்சயமா அந்த பயங்கரவாதிகள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ மே 7ஆம் தேதி இந்த கட்டடத்தில் முதல் தளத்தில் வடமேற்குல தான் என்னுடைய டார்கெட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், வாட்ஸ்அப் டெலிகிராமில். ஒரு துளையிட்டு நம்மளுடைய ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை போய் அங்கே விழுது. இப்போ அமெரிக்காவாக இருந்தால் நேரம் திரைப்படமாக எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருப்பாங்க. நமக்கு வந்து பெரிய பிரச்சனைனா மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. ஸோ அந்த அக்யூரசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகி பாகிஸ்தான் எல்லையிலேருந்து ஃபயர் பண்ணி அவங்களுடைய உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் மர்கஸ் சுபானல்லா அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள முதல் தளத்தில் வடமேற்கு திசையில் அங்கே பயங்கரவாதிகள் இருக்காங்கன்னு சொல்லி, அதாவது நீங்கள் ஸ்விக்கி டெலிவரி கூட உங்கள் அப்பார்ட்மெண்ட் வாசலில் தான் கொடுத்துட்டு போவாங்க, உங்கள் பெட்ரூம் வரைக்கும் டெலிவரி பண்ணாங்க நம்மளுடைய விமானப்படை. அந்த அளவுக்கு துல்லியமாக 1 மீட்டர் அக்யூரசியில் உலகத்திலேயே தாக்கின முதல் நாடு இந்தியா தான். ஏன்னா அந்த ஏவுகணைக்கு பின்னாடி 1984 வாழ்ந்து மறைந்த ஒரு தெய்வம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள், என்னோட நாட்டோடைய பாதுகாப்புக்கு இந்த மிசைல் ப்ரோக்ராம் தேவை, இன்டகிரேட்டட் மிசைல் ப்ரோக்ராம் தேவை, ஆகாஷ், பிரளய், பிருத்திவி இதெல்லாம் தனித்தனியாக ஒன்றிணைச்சு இவ்வளவு பெரிய ஒரு மிஷன் தேவைன்னு சொல்லி அத்தனை அரசாங்கங்களுக்கிட்டையும் சண்டை போட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடை வாங்கி அந்த மிசைல் தான் இன்னைக்கு பாரதத்தை நம்மளுடைய ஒரு அரணா காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு யாரோ நம்ம நம்மள யாரோ ஒருத்தர், இப்போ யாருன்னு தெரியல, இந்த அடுத்த 50 வருடம் கழித்து என்ன இந்த பாரதம் செய்யணும் அப்படின்றத அன்னைக்கு யோசிச்சதான் இன்னைக்கு நம்ம அறுவடை பண்றோம். அவரும் ஒரு அமெரிக்கன் எம்பாசியில் நின்று H1B வீசாவை வாங்கிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டு இருந்திருக்கலாம். அப்புறம் அவர் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு வெல்த்தோட ஒரு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாடு தான் அப்படின்றத அவர் கடைபிடிச்சார், பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சார். ஸோ அந்த மாதிரியான பாரதம் என்னென்னைக்கெல்லாம் ஒரு பிரச்சனைக்குள்ள வருதோ அங்கே இருக்கக்கூடிய கடவுள் அந்த மாதிரியான மனிதர்களை உருவாக்கி, அந்த தவ புதல்வர்களை, பாரதத்தோட புதல்வர்களை உருவாக்கி அந்த நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு வேலையை பண்ணுவார். அதனால தான் நான் இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பேரை நான் எடுக்கிறேன். இப்போ ஆகாஷ் மிசைல் சிஸ்டம், அடுத்தது பாகிஸ்தான் பதிலுக்கு தாக்க துவங்குறாங்க. கோழைகள் என்றைக்குமே கோழைகள் தான்.
அந்த நடத்தின முதல் தாக்குதல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜோரியில் நான் இருந்த இடத்துல 2004 வாக்கில் நான் இருந்த இடத்துல எனக்கு இன்றைக்குமே அந்த இடம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் இருக்குது. ஒரு குருத்வாரா, சீக்கிய குருத்வாரா இருக்கும். அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இம்மாக்குலேட் மேரி அப்படின்னு போட்டு ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். அவங்களுடைய ஆர்ட்லரி குண்டுகள் அந்த குருத்வாரா மேலேயும் சர்ச் மேலேயும் வந்தது. இந்தியாவுக்குள்ள மத கலவரத்தை உண்டு பண்ணணும். அங்கே எவ்வளோ பேர் இறந்தாலும் பரவாயில்ல. 17 பொதுமக்கள் இருந்தாங்க. அது குறிப்பாக அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, சின்ன சின்ன குழந்தைங்க. அது கிளியர் கட்டாக தெரியும். கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் அது வந்து ஒரு சர்ச்சு, வழிபாட்டு தலங்கள். ஸோ எதிரிக்கு நம்ம கொடுத்த அந்த தர்மம் அப்படின்றத எதிரி நம்மளுக்கு கொடுக்கல. இந்த தர்மத்தை மீறி தான் அவங்க முதல் தாக்குதல் நடத்தினாங்க. அதன் பிறகு இந்திய ராணுவம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இவங்களுக்கு சைத்தன்யா அவர்கள் சொன்ன மாதிரி, சுவாமிஜி சொன்ன மாதிரி, இந்த மொழி அவங்களுக்கு புரியாது. மனித உரிமை கண்டிப்பாக மனிதர்களுக்கு, வெறி கொண்ட மிருகங்களை நீங்கள் சுட்டு கொண்டு தான் ஆகணும். அது நம்ம தர்மத்தில் இருக்கு. வெறி கொண்டு அலையக்கூடிய மிருகங்களை நம்ம வேட்டையாடி தான் ஆக வேண்டியது. என்னுடைய குலத்தை, என்னுடைய நாட்டை நான் காப்பாற்றணும்னா அந்த முடிவை நான் எடுத்து தான் ஆகணும். அந்த முடிவை தான் அடுத்த நாள் மே 8ஆம் தேதி இந்திய ராணுவம் தரைப்படை எடுக்கிறாங்க. ஊரி, அதாவது வடக்கு இருக்கிறதுலே எல்லை பகுதிகளில் இந்திய ராணுவத்துடைய தாக்குதல் வந்து தொடங்குச்சு. அதை பேர்னு எடுக்க முடியாது, பட் இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 30 மணி நேரம் நடந்த தாக்குதல், 3 மணி நேரம் நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானுடைய அந்த பங்கர்ஸ், அவங்க ராணுவம் இருக்கக்கூடிய பங்கர்ஸ் முற்றிலும் சிதைக்கப்பட்டு வெள்ளக்கொடி காமிச்சு, அதையும் நம்ம வீரர்கள் ஏற்காம ஃபர்தராக அடுத்த ஒரு மணி நேரம் நடத்திய தாக்குதலில் அங்கே எல்லாம் தரமட்டமாச்சு. எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றது ஒரு ரஃபாக நான் என்னால் சொல்ல முடியும், ஒரு 100 பேர். ஏன்னா அந்த பகுதிகளில் இருந்ததுனால எனக்கு தெரியும். பட் அவங்க வீரர்களுடைய இறப்பை ஏற்றுக்கல. ஒரு இராணுவ வீரனுக்கு அந்த நாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அவமரியாதை, அந்த வீரன் இறக்கும்போது அவன் தர்மத்துக்காக நிற்கிறான், அதர்மக்காக நிற்கிறான், கௌரவருக்காகவோ பாண்டவர்களோ, அது வேற விஷயம். அந்த வீரனுக்கு உண்டான இறுதி மரியாதையை செய்ய மறந்த நாடு வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பாகிஸ்தான் அதையும் செய்ய மறுக்கும். அந்த வீரர்கள் இறந்தது சொல்லலை. அப்புறம் ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டோம், இதை சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லி பொய்க்கதைகளாக கட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே சூழ்ச்சியை கௌரவர்களும் செஞ்சாங்க. அஸ்வத்தாமன் நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த போகிறதுல யானை இறந்து விட்டதா வீரனா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த யுக்திகளை அவங்க பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது அவங்களுடைய நூற்றுக்கணக்கான சைனாவிலிருந்து வாங்கப்பட்ட CS-3 வகை ட்ரோன், துருக்கியிலிருந்து வாங்கப்பட்ட அக்கின்சி மற்றும் பைராக்டர் TB2, இது துருக்கியோடைய இது. துருக்கிக்கு ஓட்டமன் எம்பையர், அவங்களுடைய துருக்கிய சாம்ராஜ்யம் 1912 இன்னைக்கும் அவங்க நினைவில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுக நகரமான ஹைஃபாவை மீட்டு கொடுத்தது இந்திய ராணுவம். 1912 நம்ம இஸ்ரேலுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு அதை மீட்டு கொடுத்தது அன்னைக்கு இங்கிருந்து போன ஜோத்பூர் லான்சர்ஸ், அதாவது நம்மளுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோத்பூரில் இருக்கக்கூடிய அன்றைய மகாராஜா படைகள், மைசூர் லான்சர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய மைசூர் சமஸ்தானத்துடைய படைகள், இவங்க தான் போய் மீட்டு கொடுத்தாங்க. அந்த கோபம் தோற்கடிச்சது இந்திய வீரர்கள். கடைசியாக குதிரை யூஸ் பண்ணி போட்ட சண்டை தான் இந்திய வீரர்களால் அவுட் நம்பர்டு. அவங்களும் உள்ள வராங்க. துருக்கியோடைய ராணுவ வீரர்களும் இதில் இருந்தாங்க இந்தியாவுக்கு எதிராக. அதில் ஒரு 3 பேர் கொல்லப்பட்டாங்க துருக்கியோட ராணுவ வீரர்கள். பலமான எதிரி நம்மகிட்ட. நம்ம நிதர்சனமாக இன்றைக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்மகிட்ட இல்லை. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வச்சு தான் நம்ம சண்டை போட்டுருக்கிறோம். அதாவது உங்கள் இதில் சொன்னோம்னா Yamaha RX-100 வச்சு நம்ம இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம். பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டர் இப்போ தான் ரிட்டையர் ஆயிருக்கு, MiG-21 வந்து. ஆனால் அவங்க கிட்ட, பாகிஸ்தான் கிட்ட சைனாவுடைய ஆயுதங்கள் இருக்கு. 81% பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாமே சீனாவோடது. அவங்க பயன்படுத்திய போர் யுக்திகள் எல்லாமே சீனால இருந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியாக அவங்க வந்து இங்கே இது பண்ணுறாங்க. இது பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு ஃப்ரெண்டு தான். சீனா தான் இதோடைய கதை, திரைப்பதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே பண்ணது. இப்போ 2வது நாள் அவங்களுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. பிறகு இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. நாமளும் பதிலுக்கு ட்ரோன் தாக்குதல்களை அவங்க நகரங்கள் மேலே நடத்துகிறோம். அதில் ஒரு மிக முக்கியமாக பாகிஸ்தானுடைய முதல் நிலை தடுமாறினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்தை இந்தியா என்றைக்குமே தாக்குனது கிடையாது. 1971 யுத்தத்தில் கூட இஸ்லாமாபாத்தை நம்ம தாக்குனது கிடையாது. 99, 62, 65, 47 என்றைக்குமே முதல் முறையாக நம்மளுடைய ட்ரோன்கள் போய் இஸ்லாமாபாத்தை தாக்குது. அந்த ட்ரோன்களை தயாரித்தது ஒரு 25-30 வயசு பசங்க, பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம்.
யுவசக்தி ஏன் தேவை, ஏன் இம்பார்ட்டன்ட் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒரு மிக முக்கியமான பங்கு இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல இருக்கு. கார்கில் யுத்தம் வேற. கார்கில் யுத்தத்தோட நம்ம வந்து பேசணும் அப்படின்னா ஒரு 1970கள்ல இருந்து ஒரு 75க்குள்ள பிறந்த அந்த வீரர்களுடைய மன உறுதியாலையும் இந்த தேசபக்தியாலையும், தேசபக்தின்றது பக்தியை விட அதிகம், தேசத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது, அவங்களால ஜெயிச்ச ஒரு யுத்தம். கையால சண்டை போட்டு ஜெயிச்சாங்க கார்கில்ல. ஆனா இந்த யுத்தம் வேற. இது புது இந்தியா, டெக்னாலஜி, புது தொழில்நுட்பம். முதல் முறையா ட்ரோன் தாக்குதல் முதல் முறையா இந்தியா சந்திக்குது. முதல் முறையா நாமும் ட்ரோனை வச்சு தாக்குறோம். வலிமையான எதிரி, சூழ்ச்சியான எதிரி, இராணுவ தலைமையின் கீழே இயங்கக்கூடிய எதிரி. இந்த மே 9ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள எங்ககிட்ட 130 அணு ஆயுதங்கள் இருக்கு, நாங்க எப்ப வேணா உங்களை தாக்குவோம், உங்களுடைய நகரங்களை தாக்குவோம், லட்சக்கணக்கான பேர் உயிரிழப்பாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை அவங்க கொடுத்தாங்க. 99கள்ல வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இதே ஒரு த்ரெட் அவங்க கொடுத்தாங்க. பிளாக்மெயில், நியூக்ளியர் பிளாக்மெயில் நாங்கள் தாக்கிடுவாங்க. அமெரிக்கா மூலியமா ஒரு செய்தி வருது, இன்னும் 2 மணி நேரத்தில் பாகிஸ்தான் நம்ம மேல அணு ஆயுதங்களை பிரயோகிக்க போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வாஜ்பாய் அன்னைக்கு அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். அன்னைக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ ஒரு அணுகுண்டு வந்துச்சு அது தடுக்க முடியாது. நிரசமான உண்மை. என்னுடைய நாட்டின் மேல ஒரு நகரம் எனக்கு அழிஞ்சுது, பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் இருக்கு, எங்களை தாக்குறாங்க அப்படின்னா நீங்க பதிலுக்கு பாகிஸ்தான் சொல்லுங்க, பாகிஸ்தான் நாடே வரைபடத்தில் இருக்காது. இது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் சொன்னார். தாக்குதலுக்கு உண்டான விலை என்ன? அப்படியே மகாபாரத்தில் போங்க, டிப்ளமசி நிறைய பேசினாங்க. இந்த போருக்கு நடுவில் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில உங்க கௌரவ குலம் முழுவதும் அழியும்னாங்க. அதான் நடந்துச்சு யுத்தத்தில். இந்த யுத்தத்தை நிறுத்திருக்கலாம், இந்த யுத்தத்தை கௌரவர்கள் நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த இது புரியல, அதை ஏற்க மறுத்துட்டாங்க. இங்கேயும் அதே தான் நடந்துச்சு. இந்த முறை 130 அணு ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்களோட பிரதமர், துணை பிரதமர் எல்லாருமே பேசினாங்க. நாம அலட்டிக்கவே இல்லை, இதுக்கான பதிலை யாருமே கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு 10ஆம் தேதி இரவு 9 இரவு லேட் நைட் இவங்க ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை இந்தியா மேல ஏவுறாங்க. பேலஸ்டிக் ரக ஏவுகணை அணு ஆயுதத்தை கொண்டு போய் இன்னொரு நாட்டை மேல தாக்குறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஏவுகணை. பேலஸ்டிக் ரக ஏவுகணையை டெல்லியை நோக்கி அவங்க ஏவுறாங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சா மாவட்டத்துக்கிட்ட நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சுட்டு வீழ்த்துது. வீழ்த்தின பிறகு இந்தியாவுடைய முப்படை தளபதிகள் ஒரு முடிவு எடுத்தாங்க. இதற்கு மேல இன்னைக்கு வரலாற்றிலே இவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கடற்படை 36 போர்க்கப்பல்கள் கராச்சியில இருந்து ஒரு 56 நாட்டுகள் மேல் தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கராச்சி எப்படி அவங்க இயக்குனாங்கன்னா, நம்மளுடைய படை சூழல் ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எல்லா போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே இருந்துச்சு. அன்அஃபிஷியலா கன்ஃபார்ம் செய்யப்படாத தகவல்கள், சில நீர்மூழ்கி கப்பல்கள் கராச்சி கீழே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களால ஒரு கப்பலோடைய இன்ஜினை கூட ஆன் பண்ண முடியாது. கராச்சி துறைமுகம் பற்றி எரியும். 90 கிட்டத்தட்ட 80% அவங்களுடைய இறக்குமதி, ஏற்றுமதி, கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் எல்லாமே அந்த துறைமுகத்தின் கீழே தான் வருது. இந்த 3 துறைமுகமும் இந்திய கடற்படையால் சூழப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அன்னைக்கு கராச்சி இருந்திருக்காது. அவங்களுடைய வர்த்தக தலைநகரம் நமக்கு மும்பை மாதிரி. அதன் பிறகு இந்திய விமானப்படை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இதற்கு மேலே பொறுத்திருந்தா வேலைக்காகாது, நம்ம எடுக்க வேண்டியது பிரம்மாஸ்திரம். இந்தியாவுடைய பிரம்மாஸ் தயாராச்சு. அன்னைக்கு மகாபாரத போரில் அக்னி, வாயு போன்ற பல ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. பிரம்மாஸ்திரம் அன்னைக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. சுதர்சன சக்கரமும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த மாடர்ன் டே ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய S-400 தான் நம்மளுடைய சுதர்சன சக்கரம், நம்மளுடைய பிரம்மோஸ் ரக ஏவுகணை தான் நம்மளுடைய அந்த பிரம்மாஸ்திரம். இது ரெண்டையும் பயன்படுத்தினாங்க. முதல் தாக்குதல் 10ஆம் தேதி அதிகாலையில் ஒரு 2:30 மணி வாக்கில், 2வது தாக்குதல் காலையில் 8 மணிக்கு, 3வது தாக்குதல் 12 மணிக்கு. 12 பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள். இப்போ நல்லா கவனிங்க, எந்த இடத்துல இருந்து அந்த அணு ஆயுதங்களை எடுத்து அவங்களுடைய விமானங்களுக்கு மூலிமா இந்தியா மேல தாக்க முற்பட்டாங்களோ அந்த விமானத்தாங்கள் எல்லாத்த மேலேயும் பிரம்மோஸோடைய தாக்குதல் நடந்தது. அதில் குறிப்பா ஜக்கோபாபாத் மற்றும் அவங்களுடைய நூர்கான் அப்படின்ற விமானம். நூர்கான் ஏர்பேஸ் அப்படின்றது ஆசியாலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இராணுவ மையம். அந்த அளவுக்கு டைட் செக்யூரிட்டி இருக்கும். அதற்கு பக்கத்தில் ஒரு சிறு மலை, அந்த மலையில தான்
கிரானா ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இனிமேல் மலைக்கு கீழே குறைஞ்சு தான் வச்சுருப்பாங்க. நான் மலையை தாக்கி உள்ளே கொண்டு போகிறதுக்கான ஆயுதங்கள் பெரிய அளவு இல்லை. அதோடைய என்ட்ரிலையும் எக்ஸிட்லையும் நம்ம தாக்குதல் நடத்துகிறோம். அந்த ஏர்பேஸோடைய ரன்வே இப்படி கிறிஸ்கிராஸாக வடக்குலேருந்து தெற்கு, கிழக்குலேருந்து மேற்குன்னு போவோம். அந்த கிராஸ் செக்ஷனில் நம்ம வந்து நம்மளுடைய பிரம்மாஸ் ஒரு தாக்கி நம்ம இந்த ஹால் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 30 அடி குழியை போட்டு விட்டோம். ஏன்னா இங்கேருந்து விமானம் டேக் ஆஃப் ஆக முடியாது. ஏற்கனவே பறந்துட்டு இருக்க விமானங்கள் திரும்ப லேண்ட் ஆக முடியாது. ஸோ அப்போ 12 தாக்கின பிறகு பாகிஸ்தானுடைய அதுக்கு முந்தின நாள் 7ஆம் தேதி காலையில் 6 பாகிஸ்தானிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதில் சீனாவுடைய விமானங்களையும் சேர்த்து அதில் ஒன்று கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்புள்ள வானத்தில் இருக்கக்கூடிய கண் அப்படின்னு சொல்லுவாங்க, அவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. 10ஆம் தேதி காலையில் இந்தியா நடத்திய தாக்குதலில் அவங்களுடைய பொலேரேன்னு சொல்லி ஒரு ஏர்பேஸ், அந்த இடத்துல F-16 ரக விமானங்களை பராமரிப்புக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க, அது தாக்கப்பட்டுச்சு. அங்கிருந்த ஒரு விமானம். ஸோ பாகிஸ்தான் இந்த 84 மணி நேரத்தில் கொடுத்த விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூபாய் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி. 26 உயிர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலை 1,80,000 கோடி. அவங்க மதிப்பு இன்னைக்கு 25வது முறையா IMFல போய் பிச்சை எடுத்து, அதாவது ஒரு யாசகம் கேட்கக்கூடியவனுக்கு கொடுக்கறவனோட வாங்குறவனுக்கு தான் வலி அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக 25 முறை சர்வதேச ஒரு நிதி அமைப்பிட்ட போய் கேட்டு அப்படி இருந்திருக்கக்கூடிய நாட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விலை. அந்த மத்தியானம் 12 மணிக்கு இந்தியா ஒரு வரலாற்றிலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சது. அது என்னன்னா, ஒரு அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை இன்னொரு நாடு என்னைக்குமே போய் தாக்காது. ரஷ்யா உக்ரைன் பாருங்க, ரஷ்யாட்ட அணு ஆயுதம் இருக்கு, உக்ரைன் போய் அவங்களோட அணு ஆயுதம் தாக்கவே இல்லை. அதே மாதிரி இதற்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள்லாம் பாருங்க, இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, ஆனால் ஈரான் வந்து அங்கே தாக்க மாட்டாங்க. ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருந்துச்சு, இஸ்ரேல் என்றைக்குமே போய் தாக்குனது கிடையாது. தெற்கு வியட்நாம், வடக்கு வியட்நாம், வட கொரியா, தென் கொரியா, பல யுத்தங்கள் இந்த ஒரு நடந்த ஒரு 2ஆம் போருக்கு பிறகு நடந்த எந்த யுத்தத்திலையுமே அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை யாரும் தாக்க மாட்டாங்க. அமெரிக்காவை யாருமே இது வரைக்கும் தாக்குனது கிடையாது. ரஷ்யாவை எல்லையில் தாக்கிட்டு இருக்காங்களே தவிர உள் பகுதிகளில் அவங்களோட அணு ஆயுதங்களை யாருமே தாக்க முடியாது. வரலாற்றிலேயே முதல் முறையாக அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அதுவும் இராணுவ தலைமையின் கீழே அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே நேரடியா தாக்கின முதல் நாடு பாரதம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய இராணுவம், நம்மளோட நாட்டுடைய இராணுவம், நம்மளோட நாட்டுடைய அரசியல் தலைமை, நம்மளோட ஆயுதங்கள், இதெல்லாம் ரிபப்ளிக் டே பரேட் அப்ப பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் நிகழ்ச்சியோடு கைத்தட்டு போவோம். ஆனா இதோடைய தரம் என்ன அப்படின்றது ஒரு யுத்தம் வரும்போது தான் தெரியும். நாட்டோட அரசியல் தலைமையோட தரம் என்னன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம நாட்டோடைய இராணுவத்தோடைய தரம் என்னன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம விஞ்ஞானிகளுடைய தரம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம சுயசார்பு கொள்கை, நம்ம இளைஞர்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது 2-3 இராணுவ வீரர்கள் சேர்ந்து வைத்த பேர். எங்கள் நாட்டு மங்கைகளின் சிந்தூரை அளித்தது உங்களுடைய ஒரு கேவலமான பயங்கரவாத செயலா இருந்தால் அதே பேரை வச்சுதான் உங்களுடைய நாட்டை நாங்கள் நிர்மூலம் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பேர் வைக்கப்பட்டுச்சு. நேற்று IIT மெட்ராஸ்ல ராணுவ தளபதி ஜெனரல் திவேதி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இது வெறும் ஒரு மிலிட்டரி ஆபரேஷனுக்காக ஒரு பேரா இல்லாம இந்த நாட்டை ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்த்ராவா இது மாறிடுச்சு அப்படின்னு. கடைசி முறையா இப்படி ஒரு வார்த்தையை நம்ம வந்து தேசம் முழுக்க ஒழிச்சது நேதாஜி அவர்கள் சொன்ன ஜெய் ஹிந்த் அப்படின்ற வார்த்தை தான். அதன் பிறகு இன்று 2025 ஆபரேஷன் சிந்தூர் பட்டி தொட்டி எல்லாம் போயிருக்கு. இன்னைக்கு பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒருவருத்தரும் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இது அமைஞ்சது. இது வெறும் ஒரு இராணுவ வெற்றி கிடையாது. இது வந்து நம்ம நாட்டுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அந்த உந்துதலை கொடுக்கக்கூடிய, வயதானவர்களிலிருந்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கர்வம் கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி. உளவியல் ரீதியாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம். அதை உடைக்க தான் இவ்வளோ வருஷமா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நாட்டுக்கு எதிரான பிரிவினை கருத்துக்கள் ஏப்ரல் 22க்கு முன்னாடி எத்தனை சமூக ஊடகத்தில் இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்க. 95% காணாமல் போயிடுச்சு.